ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசத்திலே இப்பொழுது நாம் சேவிக்கப் போவது புல்லாரண்ய கஷேத்திரம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த திருத்தலத்தை, ஆதி சேது என்று சொல்லக்கூடிய அற்புதமான சமுத்திரத்தை கொண்ட கேத்திரம். ராமபிரான் இலங்கைக்கு பந்தனம் அமைப்பதற்காக தர்ப்பசயனம் செய்தானாம். 3 நாட்கள் தர்பை புல்லிலேயே படுத்து கொண்டானாம், தர்பை பாயிலேயே படுத்து கொண்டானாம். கடும் உபவாசம். இப்படிப்பட்ட அற்புதமான கஷேத்திரத்திலே அடுத்து என்ன நடைபெற்றது? அதுதான் விடையாக வருகிறது புல்லாரண்ய கஷேத்திரத்தின் மகிமையாக. இந்த எம்பெருமான் மூலப்பெருமாள் ஆதி ஜெகநாதர் என்று பெயர். இந்த ஆதி ஜெகநாதரை நோக்கித்தான் தசரத மகாராஜன் புத்திரகாமேட்டி யாகம் செய்து ராமபிரானை மகனாக பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிள்ளை வரம் தரக்கூடிய கஷேத்திரம், கல்யாண வரம் தரக்கூடிய கஷேத்திரம். கல்யாண ஜெகநாதன், ஆதி ஜெகநாதன் என்று பல்வேறு திருநாமங்கள் இந்த எம்பெருமானுக்கு. வைகானச ஆகம முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஆழ்வார்களெல்லாம் பாடி திவித்த கஷேத்திரம் இது. அதுவும் விசேஷமாக ராமபிரான் இங்குதான் ராமாயணத்திலே புல்லிலே தர்ப்பசயனம் செய்தான் என்று பார்க்கிறோம். காரணம், சமுத்திரராஜனுக்கு மரியாதை தர வேண்டும் என்ற அடிப்படையிலே 3 நாட்கள் பொறுத்திருந்தானாம் பகவான். சமுத்திரராஜன் வரவில்லை. என்ன செய்வது? லக்ஷ்மணா, எடு கோதண்டத்தை என்றான். அதிலே ஒரு அம்பரா துணியிலிருந்து அம்பை எடுத்து நானிலே பொருத்தி இழுத்த பொழுது சமுத்திரராஜன் ஓடோடி வந்து ராமபிரானுடைய திருவடிக்கு அபிஷேகம் செய்து, பிரபோ பொறுத்தருள வேண்டும், அடியேன் மீது தவறில்லை, சமுத்திரராஜனான என்னை வரவிடாமல் சிலர் தடுத்தார்கள், அந்த அரக்கர்கள் மீது அம்பை செலுத்துக என்றவுடன் அந்த பானம் புறப்பட்டு அதை தடுத்த அசுரர்களை சாம்பலாக்கியதா. அதற்கு பிறகு சொன்னானாம் சமுத்திரராஜன், ராமச்சந்திரா, உன்னுடைய வானர சைன்யத்திலே நளன் நீளன் என்ற 2 வானரங்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் தேவலோக சிப்பியாவின் விஸ்வகர்மாவின் குழந்தைகள். அவர்களை கொண்டு நீ இதிலே பந்தனம் கட்டினார், அதாவது கல்லை கொண்டு வீசினால் அது மிதக்க ஆரம்பித்து விடும். அதற்கு பிறகு சேது பந்தனத்தை செய்யலாம் என்று சொன்னவுடன் சேதுராமநாத பகவான் சிரித்து கொண்டே அதற்கு ஆசீர்வதிக்க, ஆஞ்சநேய சுவாமி தன் திருக்கரத்தால் ராமநாமத்தை எழுதித்தர நளனும் நீலனும் அங்கிருந்த வானவர்களும் கரங்களிலே இருந்த பாறைகளை போட்ட பொழுது அது அப்படியே சிறிது சிறிதாக படிகளாக மாறி சேதுபந்தனம் நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான கேத்திரம்தான் திருப்புல்லானி. ரத்னாகரன் என்ற சமுத்திரராஜன் இன்றும் இந்த புல்லாரண்ய கேத்திரத்திலே தர்ப்பசயன ராமனை சேவித்தபடி நின்று கொண்டிருக்கிறார். ரத்னாகரன் என்பது அந்த சமுத்திரராஜாவுடைய பெயர். அதுவும் முக்கியமாக நாகதோஷத்தை அகற்றக்கூடிய பெருமாள் உவர், குழந்தை வரத்தை தரக்கூடிய பெருமாள் உவர். ஆதி ஜெகநாத சந்நிதியிலே சந்தான கோபாலன் சயனித்திருக்கிறார். அவரை பிரார்த்தனை செய்து குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை 48 நாட்கள் நெற்றியிலே நாம் திலகமாக வைத்துக் கொண்டால் நமக்கு எண்ணிய காரியத்தை ஈடேற்றி தந்து விடுவார் என்பது இந்த திருத்தலத்து நம்பிக்கை. அதுவும் முக்கியமாக இந்த திருத்தலத்திலே தரப்படக்கூடிய கண்ணமுது மிகவும் விசேஷம் என்று சொல்லுவார்கள். எனவேதான் ஆதி சேது என்பது ஒரு விசேஷம். அந்த ஆதிசேதுவை பார்த்த வண்ணம் ஆஞ்சநேயர் கைகுவித்து நிற்கிறார், அது மற்றொரு விசேஷம். இதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? சில ஜாதகத்திலே பிரம்மகத்தி தோஷம் பிடித்துவிடும். ராகு கேதுக்கள் கடுமையாக பீடிக்கும் பொழுது 35-40 வயது ஆதியும் கூட திருமணமே நடக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்றால் ஆதிசேதுவிற்கு வந்து உரிய புரோகிதர்களை கொண்டு தில தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதாவது திலம் என்றால் எல்லை வைத்து தர்ப்பணம் செய்து முன்னோர் கடனை நாம் அடைத்து அவர்கள் சென்று வழிபட்டால் அற்புதமான திருப்புல்லானி கேத்திரத்திலே நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அந்த புல்லாரண்ய கேத்திரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய ஆதி ஜெகநாதனை அவன் திருத்தால் பணிந்து போற்றுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.